Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம iPhone 15 Pro வச்சிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா latest iOS 18 developer beta install பண்ணி வச்சிருந்தேன் நேத்து நைட். சோ இதோட யூசேஜ் எப்படி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றது கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ணது ஐகான்ஸை நம்மளால எங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ரொம்ப காலமா அவைலபிளா இருக்கு. ரீஅரேஞ்ச் எங்க வேணா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லார்ஜ் ஐக்கான் வேணும்னா இப்போ நீங்களே பார்க்கலாம். கீழே எந்த விதமான நமக்கு நேமிங்கும் அவைலபிளாக இல்லை. இதே நீங்கள் ஸ்மால் வச்சிங்கன்னா நமக்கு நேமிங் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் நமக்கு டார்க் கலர் தீமுக்கு வந்துடும். இந்த சன் ஐக்கான் மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வால்பேப்பர் இன்னும் கொஞ்சம் டல்லாகும். ஸோ லைட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டில்ட் ஆப்ஷன். ஸோ ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் அதிசயமாக ஐஃபோனில் வந்துருக்கு. ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரீவேம்ப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஷாமிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா HyperOS ஆகட்டும், MIUI ஆகட்டும், ஏகப்பட்ட காப்பி ஐஃபோனில் இருந்து. ஸோ நீங்களே பார்க்கலாம், சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HyperOS இல்லைன்னா MIUIயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளால ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் ஐஃபோனில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஐக்கானே எங்கே வேணாலும் நம்மளால் மாற்றி வச்சுக்க முடியும், ரீசைஸும் பண்ணிக்க முடியும். வால்யூம் பட்டன் எனக்கு இந்த சைடு வேணா இந்த சைடு மாற்றிக்கலாம், அது மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பீட்டா வெர்ஷன்னால பார்த்தீங்கன்னா சில பக்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஐஃபோன் 15 ப்ரோவில் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் பயங்கரமாகவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேஜஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஸோ நெட்வொர்க் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக போயிட்டே இருக்கும். இன்னும் விட்ஜெட்ஸும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கலாம், ஏகப்பட்ட ஆப்ஷனுக்கு. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் இன்னும் கொடுக்கல, பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் அப்டேட்ஸில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே மேலே வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரீஸ்டார்ட் இன்னுமே நமக்கு அவைலபிளாக இல்லை. இதெல்லாம் வந்துன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போது காலர் ஆப். காலரில் நமக்கு இப்போ புதுசாக T9 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் டைப் பண்ணி வச்சுட்டோம், அதனால நேம் சஜஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் அதாவது காலில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரது ஆப்ஷன் கிடையாது, எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்குது. ரெக்கார்டிங் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும்னாங்க. மேபி அந்த AI ஃபீச்சர் இன்க்ளூட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்ல நமக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், ரீசெண்ட் டேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருந்ததை ஓரளவுக்கு ஒரு கொலாஜ் மாதிரி போட்டு 2 செகண்ட்ஸ் மல்டிபிள் ஃபோட்டோஸை நமக்கு டிஸ்பிளேல காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நமக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்ச்சுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிசைஸாக மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு வைக்கணுமா வேணாமா, அந்த ஆப்ஷன் இருக்கணுமா வேணாமா, அதெல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியும் இனிமே. ஸோ முன்னுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதில் நமக்கு அவைலபிளாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால இண்டிவிஜுவல் ஆப்ஸை லாக் பண்ணிக்க முடியும். இதுவுமே ஆண்ட்ராய்டில் ரொம்ப நாளாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாக் செட்டப் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்வயர்ட் ஃபேஸ் ஐடின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், 2 ஆப்ஷன் காட்டும். நம்மளால் இனிமேல் ஆப்ஸையும் ஹைட் பண்ணிக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஃபேஸ் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஐடி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஆப்பை ஓப்பனே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்களா என்னால் ஓப்பன் பண்ண முடியல, ரெக்வயர்டு ஃபேஸ் ஐடி தான் இருந்தால் தான் நம்மளால் உள்ளே போக முடியும். முன்னாடி இது ஷார்ட்கட் ஆப் மூலிமா பண்ண முடிஞ்சது. பட் இப்போ ரொம்ப ஈஸியாக கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அதே சமயம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டாகவும் யூஸ் ஆகுது. நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹைட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ரெக்வயர் ஃபேஸ் ஐடின்ற கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு பண்ணிட்டேன்னா இந்த ஆப்பு இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இங்கே ஹைடன் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஹிடன் திங்ஸையுமே ஒரு அளவுக்கு ஹைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இன்னுமே பெட்டராக இருக்குன்னு தோணுது. அடுத்தது செட்டிங்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐ ட்ராக்கிங்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஓரளவுக்கு ரிவ்யூ ஆப் நடந்திருக்கு, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஐ ட்ராக்கிங்
விஷன் ப்ரோவில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்த வரைக்கும் பக்கியாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரோல் பண்ணால் ஆப்ஸ்ன்னு தனியாக வந்துடும். நான்லாம் ஊருப்பட்ட ஆப்ஸ் வச்சுருப்பேன், ஒன்றொன்றுத்தையும் தேடுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸாக இருக்குது. இப்போ உங்களால் பார்த்தீங்கன்னா இமெசேஜில் கலர் எமோஜிஸ் அமைக்க முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா RCS சப்போர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் இன்னும் பண்ணலை, பட் அதுவும் வரப்போகுது. உங்கள் ஃப்ரெண்டு ஆண்ட்ராய்டு வச்சுருந்தா இங்கே நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதையும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். ரைட் சைடில் இருக்க நமக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே அவங்களால பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென் எமோஜியுமே இருக்குது. இதெல்லாம் AI வரும்போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அது தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேம் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் எங்கேயும் அவைலபிளாக இல்லை, பட் கேம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கேம் மோடு ஆனுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நைஸ். அடுத்து நான் ஃப்ளாஷ் லைட்டில் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், பிரைட்னஸ் நம்மளால் ஏற்றிக்கவும் கம்மி பண்ணிக்கவும் முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஏற்றிக்கணுமா வைடாக போகணுமான்ற ஆப்ஷனும் பண்ணிக்க முடியும். அனிமேஷன்ஸ் வைஸும் நமக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்களே இங்கே பார்க்கலாம், நான் லாங் ப்ரெஸ் பண்ணப்போ சின்ன அனிமேஷன் மாதிரி இங்கே வரதும் நமக்கு அதெல்லாம் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப்பில் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது ரியலி இம்ப்ரெசிவாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேக் பட்டன் புதுசாக வந்து இருக்குது. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்க முடியும். இப்போ இந்த கால்குலேட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வேணால் சயின்டிஃபிக் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக கன்வர்ஷன் இதில் பண்ணிக்க முடியும். என்னென்ன வேணுமோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இப்போ தான் வருது, முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் நோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை லேண்ட்ஸ்கேப்பில் பிடிச்சிக்கலாம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தாறுமாறான ஒரு அப்டேட்டு தான் இது. நம்ம நோட்ஸ் கொஞ்சம் எழுதலாம், நம்ம மேத் அதிலே பண்ணிக்க முடியும். இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் போடுறேன். 100 × 20 = போட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் எடுத்து கொடுத்துருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ஒரு வெல்கமான ஒரு சேஞ்சுன்னே சொல்லலாம். ஜெனரேட்டிவ் ஏஐயும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து வந்துடும். அதை பற்றி அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு அப்டேட்டு தான். ரொம்பவே நல்லா இருந்தது.